ஓம் சாந்தி. இன்றைய முரளி 14/2/2025. பார்த்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, ஆத்ம அபிமானியாகி தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு ஸ்ரீமத்து கிடைத்திருக்கிறது. எந்த விஷயத்தை பற்றியும் நீங்கள் விவாதம் செய்யக்கூடாது. புத்தியோகம் சுத்தமாகி தந்தையோடு இணைய வேண்டும். அதற்கு என்ன உத்தி உருவாக்கப்பட்டு இருக்கிறது? பதில்: 7 நாள் பட்டி. யார் புதிதாக வந்தாலும் அவரை 7 நாள் பட்டியில் அமர வையுங்கள். அதனால் புத்தியின் குப்பைகள் நீங்கி மறைமுக தந்தை, மறைமுக படிப்பு மற்றும் மறைமுக ஆஸ்தியை அறிய முடியும். ஒருவேளை அப்படியே அமர்ந்து இருந்தால் குழப்பம் அடைவார்கள், எதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். பாடல்: விழித்தெழுங்கள் மணப்பெண்களே, விழித்தெழுங்கள். ஓம் சாந்தி. குழந்தைகளை ஞானமுள்ள ஆத்மாக்களாக மாற்றுவதற்காக இப்படிப்பட்ட பாடல்களை கேட்க வைத்து பிறகு அதன் அர்த்தத்தை சொல்ல வேண்டும். அப்போது வாய் திறக்கும். சிருஷ்டியின் முதல் இடை கடைசியின் ஞானம் எதுவரை புத்தியில் இருக்கிறது என்பது தெரியும். மேலிருந்து ஆரம்பித்து மூலவதனம், சூட்ச்மவதனம் மற்றும் ஸ்தூலவதனத்தின் முதல் இடை கடைசியின் முழு ரகசியமும் அப்படியே குழந்தைகள் உங்கள் புத்தியில் பிரகாசிப்பதைப் போல இருக்கிறது. தந்தையிடமும் இந்த ஞானம் இருக்கிறது, அதை உங்களுக்கு சொல்கிறார். இது முற்றிலும் புதிய ஞானம். சாஸ்திரங்கள் போன்றவற்றில் பெயர் இருக்கிறது, எனினும் அந்த பெயரை எடுத்தால் சிக்கல் ஏற்படும். விவாதம் செய்ய ஆரம்பிப்பார்கள். பகவான் வாக்கு: என்னை நினைவு செய், நானே பதித்த பாவனர் என்று இங்கே முற்றிலும் எளிதாக புரிய வைக்கிறார். ஒருபோதும் ஸ்ரீ கிருஷ்ணரை அல்லது பிரம்மா, விஷ்ணு, சங்கர் போன்றோரை பதித்த பாவனர் என்று சொல்வது இல்லை. சூட்ச்ம வதனவாசிகளையும் நீங்கள் பதித்த பாவனர் என்று சொல்வதில்லை. அப்போது ஸ்தூல வதன மனிதர்கள் எப்படி பதித்த பாவனராக முடியும்? இந்த ஞானமும் உங்கள் புத்தியில் இருக்கிறது. சாஸ்திரங்களை பற்றி அதிகமாக விவாதம் செய்வது நன்றாக இல்லை. விவாதம் அதிகமாகிறது. ஒருவர் பிறரை தடியால் அடிக்கவும் ஆரம்பிக்கிறார்கள். உங்களுக்கு மிக எளிதாக புரிய வைக்கப்படுகிறது. சாஸ்திர விஷயங்களுக்கு அதிகம் போகாதீர்கள். ஆத்ம அபிமானி ஆவதே முக்கிய விஷயமாக இருக்கிறது. தன்னை ஆத்மா என்று உணர வேண்டும். மேலும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இந்த ஸ்ரீமத்து முக்கியமாக இருக்கிறது. மற்றவை விளக்கமாக இருக்கின்றன. விதை எவ்வளவு சிறியதாக இருக்கிறது, மற்றபடி மரம் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. விதையில் எப்படி முழு ஞானம் நிறைந்திருக்கிறதோ அப்படி இந்த முழு ஞானமும் விதையில் அடங்கியிருக்கிறது. உங்கள் புத்தியில் விதையும் மரமும் வந்துவிட்டன. நீங்கள் எப்படி அறிந்திருக்கிறீர்களோ அப்படி வேற யாரும் அறிந்து கொள்ள முடியாது. மரத்தின் ஆயுளையே நீளமாக எழுதிவிட்டார்கள். தந்தை அமர்ந்து விதை மற்றும் மரத்தின் அல்லது நாடக சக்கரத்தின் ரகசியத்தை புரிய வைக்கிறார். நீங்கள் சுயதர்சன சக்கரதாரிகள். புதிதாக யாராவது வந்தால் சுயதர்சன சக்கரதாரி குழந்தைகளே என்று தந்தை புகழ் பாடினால் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் தம்மை குழந்தைகள் என்றே புரிந்து கொள்வதில்லை. இந்த தந்தையும் மறைமுகமாக இருக்கிறார், ஞானமும் மறைமுகமாக இருக்கிறது, ஆஸ்தியும் மறைமுகமாக இருக்கிறது. புதியவர் யார் கேட்டாலும் குழப்பமடைவார்கள். அதனால் 7 நாள் பட்டியில் அமர வைக்கப்படுகிறார்கள். அவர்கள் 7 நாள் பாகவதம் அல்லது ராமாயணம் போன்றவற்றை நடத்துகிறார்கள். அது உண்மையில் இந்த நேர நினைவு சின்னம். 7 நாள் பட்டி வைத்தால் புத்தியில் இருக்கும் எல்லா குப்பைகளும் அகன்றுவிடும். மேலும் தந்தையோடு புத்தியோகம் சேர்ந்துவிடும். இங்கே எல்லோரும் நோயாளிகள். சத்தியுகத்தில் இந்த வியாதிகள் இருப்பதில்லை. இது அரைக்கல்ப வியாதி. 5 விகாரங்களை வியாதி மிகப்பெரியது. அங்கே ஆத்மா அபிமானத்தில் இருப்பார்கள். ஆத்மாக்கள் நாம் ஒரு சரீரத்தை விடுத்து மற்றதை பெறுகிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். முதலே காட்சி கிடைக்கிறது. அக்கால மரணம் ஒருபோதும் ஏற்படாது. நீங்கள் மரணத்தை வெற்றி பெற வைக்கப்படுகிறீர்கள். காலனுக்கு காலன் மகா காலன் என்று சொல்கிறார்கள். மகா காலனுக்கு கோவிலும் இருக்கிறது. சீக்கியர்களிடம் இருப்பது அகால் தத். உண்மையில் இந்த பூர்வ மத்திய அழியாத சிம்மாசனமாக இருக்கிறது. அங்கே ஆத்மா அமர்ந்து இருக்கிறது. அனைத்து ஆத்மாக்களும் இந்த அழியாத சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றன. இதை தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். தந்தைக்கு தனது சிம்மாசனமே இல்லை. அவர் இவரது இந்த ஆசனத்தை பெறுகிறார். இந்த ஆசனத்தில் அமர்ந்து குழந்தைகள் உங்களை மயிலாசனதாரியாக மாற்றுகிறார். அந்த மயில் ஆசனம் எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். அதில் லட்சுமி நாராயணர் அமர்ந்து இருப்பார்கள். மயிலாசனம் பாடப்பட்டு இருக்கிறது தானே. அவரை போலாநாத் பகவான் என்று ஏன் சொல்கிறார்கள்? போலாநாத் பகவான் என்று சொன்னவுடன் புத்தி மேலே போகிறது. சாது சன்னியாசி போன்றோரும் அவரை நினைவு செய்ய விரலால் மேலே சைகை காட்டுகிறார்கள். சரியானபடி யாரும் அறிய முடியாது. என்னை நினைவு செய்தால் உங்கள் விக்கிரமங்கள் விநாசமாக என்று இப்போது பதித்த பாவன தந்தை நேரில் வந்து சொல்கிறார். கேரண்டி கொடுக்கிறார். கீதையிலும் எழுதப்பட்டு இருக்கிறது. எனினும் நீங்கள் கீதையின் ஒரு உதாரணத்தை சொன்னால் அவர்கள் 10 உதாரணங்களை சொல்வார்கள். அதனால் அவசியமில்லை. யார் சாஸ்திரங்களை படித்திருப்பார்களோ அவர்கள் தாம் சண்டை போட முடியும் என்று நினைப்பார்கள். குழந்தைகள், நீங்கள் இந்த சாஸ்திரங்கள் போன்றவற்றை அறியவே இல்லை.
நீங்கள் அவற்றின் பெயரை ஒருபோதும் எடுக்கக்கூடாது. உங்கள் தந்தை என்னை நினைவு செய்யுங்கள் என்று பகவான் சொல்வதாக சொல்லுங்கள். அவரையே பதித்த பாவனர் என்று சொல்கிறார்கள். பதித்த பாவன சீதாராம் என்று பாடவும் செய்கிறார்கள். சன்னியாசி போன்றோரும் இங்கும் அங்கும் பாடிக்கொண்டு இருக்கிறார்கள். இப்படி அநேக சித்தாந்தங்கள் இருக்கின்றன. இந்த பாட்டு எவ்வளவு அழகாக இருக்கிறது. நாடகத்தின் திட்டப்படி ஒவ்வொரு கல்பமும் இப்படி பாடலை உருவாக்குகிறார்கள். அப்படியே குழந்தைகள் உங்களுக்காகவே உருவாக்கி இருப்பதைப் போல இருக்கிறது. இப்படி நல்ல நல்ல பாடல்கள் இருக்கின்றன. அப்படி கண்ணில்லாத கூடர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபு என்று பாடல் இருக்கிறது. ஸ்ரீ கிருஷ்ணரை ஒன்றும் பிரபு என்று சொல்வதில்லை. இங்கே நீங்கள் பாபா, பரமபிதா, பரமாத்மா என்று சொல்கிறீர்கள். இருந்தும் அவரும் ஆத்மாதானே. பக்தி மார்க்கத்தில் மிக அதிகமாக போய்விட்டார்கள். இங்கே முற்றிலும் எளிய விஷயமாக இருக்கிறது. ஆ மற்றும் ஆ, ஆ அல்ல ஆ அஸ்தி. இவ்வளவு எளிய விஷயமாக இருக்கிறது. தந்தையை நினைவு செய்தால் நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானர் ஆவீர்கள். உண்மையில் இந்த லட்சுமி நாராயண சொர்க்கத்தின் எஜமானர்களாக முற்றிலும் விகாரமற்றவர்களாக இருந்தார்கள். தந்தையை நினைவு செய்தால்தான் நீங்கள் இப்படி சம்பூர்ணமாக மாறுவீர்கள். யார் எவ்வளவு நினைவு செய்வாரோ, எவ்வளவு சேவை செய்வாரோ அந்த அளவு உயர்ந்த பதவி பெறுவர். அது புரியவும் வரும். தான் சரியாக படிப்பதில்லை என்பதை பள்ளிக்கூடத்தில் புரிந்து கொள்வது இல்லையா என்ன? யார் முழு கவனம் கொடுப்பதில்லையோ அவர் கடைசியில் உட்கார்ந்தே இருப்பார். அதனால் நிச்சயம் பெயிலாவார். தன்னை தான் புத்துணர்வு பெற வைப்பதற்காக ஞானத்தில் நல்ல நல்ல பாடல்களை எவை உருவாக்கப்பட்டு இருக்கின்றனவா அவற்றை கேட்க வேண்டும். இப்படிப்பட்ட பாடல்களை வீட்டிலும் வைத்திருக்க வேண்டும். ஒருவருக்கு இதை வைத்து மாயாவின் நிழல் எப்படி மீண்டும் படுகிறது என்பதை புரியவும் வைக்கலாம். கல்பத்தின் ஆயுள் 5000 வருடங்கள் என்ற விஷயமும் சாஸ்திரங்களில் இல்லை. பிரம்மாவின் பகலும் பிரம்மாவின் இரவும் பாதி பாதியாக இருக்கின்றன. இந்த பாடலையும் யாரோ உருவாக்கி இருக்கிறார்கள். தந்தை புத்திவானின் புத்தியாக இருப்பதால் ஒருவரின் புத்தியில் வந்திருக்கிறது. அதை அமர்ந்து எழுதியிருக்கிறார். இந்த பாடலை கேட்டபோதே உங்களில் எத்தனை பேர் தியானத்திற்கு சென்றார்கள்? ஒரு நாள் வரும் இந்த ஞான கீதங்களை பாடுபவர்களும் உங்களிடம் வருவார்கள். தந்தையின் அப்படிப்பட்ட பாடல்களை பாடுவார்கள். அதனால் காயப்படுத்துவார்கள். அப்படிப்பட்டவர்கள் வருவார்கள். டியூனை பொறுத்தும் இருக்கிறது. இசைக்கல்விக்கும் அதிக பெயர் இருக்கிறது. இப்போது அப்படி யாரும் இல்லை. எவ்வளவு இனியவர், எவ்வளவு அன்பானவர் என்று ஒரு பாடல் மட்டும் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. தந்தை மிகவும் இனியவராக, மிகவும் அன்பானவராக இருக்கிறார். அதனால்தான் எல்லோரும் அவரை நினைவு செய்கிறார்கள். தேவர்கள் அவரை நினைவு செய்வது கிடையாது. சித்திரங்களை ராமருக்கு முன்பாகவும் சிவனை காட்டுகிறார்கள். ராமர் பூஜை செய்து கொண்டு இருக்கிறார். இது தவறு. தேவர்கள் ஒருபோதும் யாரையும் நினைவு செய்வதில்லை. மனிதர்கள் நினைவு செய்கிறார்கள். நீங்களும் இப்போது மனிதர்கள், பிறகு தேவர்கள் ஆவீர்கள். தேவர்களுக்கும் மனிதர்களுக்கு இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. அதே தேவர்கள் பிறகு மனிதர்கள் ஆவார்கள். எப்படி சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. நாம் உண்மையாகவே இப்போது தேவர்கள் ஆகிறோம் என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். இப்போது நாம் பிராமணர்கள், புதிய உலகில் தேவர்கள் என்று சொல்வார்கள். இப்போது நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள். இந்த பிரம்மாதானே இந்த பிறவியில் முதலில் பூசாரியாக இருந்தால் ஸ்ரீ நாராயணருக்கு புகழ் பாடி வந்தார். நாராயணரிடம் அதிக அன்பு இருந்தது. இப்போது அப்படி ஆகி கொண்டு இருக்கிறேன் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. அதனால் மகிழ்ச்சியின் அளவு எவ்வளவு அதிகமாக வேண்டும். நீங்கள் அன்னோன் வாரியஸ், அகிம்சையாளர்கள், உண்மையாகவே டபுள் அகிம்சாவாதிகள். காம கட்டாரியும் இல்லை, அந்த சண்டையும் இல்லை. காமம் வேறு விஷயம், கோபம் வேறு விஷயம். நீங்கள் டபுள் அகிம்சையாளர்களாக இருக்கிறீர்கள். நான் வயலன்ஸ் சேனை என்ற வார்த்தையிலிருந்து அவர்கள் சேனைகளை நிறுத்திவிட்டார்கள். மகாபாரத சண்டையில் ஆண்களின் பெயர்களை காட்டியிருக்கிறார்கள். உண்மையில் நீங்கள் சிவசக்திகள் மெஜாரிட்டி நீங்களாக இருப்பதால் சிவசக்தி சேனை என்று சொல்லப்படுகிறது. இந்த விஷயங்களை தந்தையா அமர்ந்து புரிய வைக்கிறார். இப்போது குழந்தைகள், நீங்கள் புதியுகத்தை நினைவு செய்கிறீர்கள். உலகில் யாருக்கும் புதியுகத்தை பற்றி தெரியாது. புதியுகம் 40,000 வருடங்களுக்கு பிறகு வரும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். சத்தியுகம், புதியுகம், இது மிக தெளிவாக இருக்கிறது. அதனால் இப்படிப்பட்ட நல்ல பாடல்களை கேட்டு புத்துணர்வு பெற வேண்டும், பிறருக்கும் புரிய வைக்க வேண்டும் என்று தந்தை அறிவுரை கொடுக்கிறார். இவையெல்லாம் உத்திகள். இவற்றின் அர்த்தத்தை நீங்கள் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். தன்னை புத்துணர்வு பெற வைப்பதற்கு மிக நல்ல நல்ல பாடல்கள் இருக்கின்றன. இந்த பாடல்கள் அதிக உதவி செய்கின்றன. அவற்றின் அர்த்தங்களை அறிந்தால் வாயும் திறந்துவிடும், மகிழ்ச்சியும் ஏற்படும். யாரால் அதிகமாக தாரணை செய்ய முடியாதோ அவர்கள் வீட்டில் அமர்ந்தபடியே தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள் என்று தந்தை சொல்கிறார். இல்லற விவகாரத்தில் இருந்து கொண்டே தந்தையை நினைவு செய்யுங்கள், பவித்திரமாகுங்கள் என்ற மந்திரத்தை மட்டும் நினைவில் வையுங்கள். பகவானை வீட்டிலும் நினைவு செய்யலாமே. பிறகு கோவில் கோவிலாக அலைய வேண்டிய அவசியம் என்ன? நான் உனக்கு மூர்த்தியை கொடுக்கிறேன், இங்கேயே அமர்ந்து நினைவு செய், எனக்கு நினைவு செய், எதற்கு தேவையில்லாமல் அலைகிறாய் என்று ஆண்கள் மனைவிகளிடம் முன்னர் சொன்னார்கள். இப்படி அதிகமான கணவர்கள் மனைவிகளை போக விடுவதில்லை. பூஜை செய்ய வேண்டும், நினைவு செய்ய வேண்டும். விஷயம் ஒன்றுதான். ஒரு முறை பார்த்துவிட்டால் பிறகு அப்படியே நினைவு செய்ய முடியும். ஸ்ரீ கிருஷ்ணரின் சித்திரம் பொதுவானது. அவர் மயிலிறகு கிரீடத்தோடு இருக்கிறார். குழந்தைகள், நீங்கள் காட்சி பார்த்தீர்கள். அங்கே எப்படி பிறவி ஏற்படுகிறது என்பதையும் காட்சியில் பார்த்தீர்கள். எனினும் நீங்கள் அதை போட்டோ எடுக்க முடியுமா? அக்யூரேட்டாக யாரும் உருவாக்க முடியாது. தெய்வீக காட்சியில் பார்க்க மட்டும் முடியும்.
அதை உருவாக்க முடியாது. பார்த்து வர்ணனை செய்ய முடியும், மற்றபடி அதை வரைய முடியாது. நல்ல திறமை வாய்ந்த ஓவியராக இருந்தாலும் காட்சி பார்த்தாலும் அக்யூரேட் தோற்றத்தை உருவாக்க முடியாது. யாரோடு அதிகமாக விவாதம் செய்யாதீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். நீங்கள் தூய்மையாவதே முக்கிய விஷயம் என்று சொல்லுங்கள். மேலும் நீங்கள் அமைதி வேண்டும் என்று கேட்கிறீர்கள், அதற்காக தந்தையை நினைவு செய்யுங்கள். பவித்திரமாக மாறுங்கள். பவித்திர ஆத்மா இங்கே இருக்க முடியாது, அது திரும்பி போய்விடும். ஆத்மாக்களை தூய்மையாக்கும் சக்தி ஒரு தந்தையிடம் இருக்கிறது, வேற யாரும் பாவனமாக மாற்ற முடியாது. இது முழு மேடையாக இருக்கிறது. இதன் மீது நாடகம் நடப்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். இந்த நேரம் மேடை முழுவதும் ராவணராஜ்யம் நடக்கிறது. சிருஷ்டி முழுவதும் சமுத்திரத்தில் இருக்கிறது. இது எல்லையற்ற தீவு, அது எல்லைக்கு உட்பட்டது. இது எல்லையற்ற விஷயம். இதன் மீது அரைக்கல்பம் தெய்வீக ராஜ்யமும் அரைக்கல்பம் அசுர ராஜ்யமும் நடக்கிறது. உண்மையில் கண்டங்கள் வெவ்வேறாக இருக்கின்றன. எனினும் இவை எல்லாம் எல்லையற்ற விஷயங்கள். நாம் கங்கை யமுனா நதிகளின் நல்ல தண்ணீரி கரைகளிலேயே இருப்போம் என்பது உங்களுக்கு தெரியும். சமுத்திரத்தின் பக்கம் போவதற்கு அவசியமே இருக்காது. துவாரகை என்று சொல்கிறார்களே, அது ஒன்று கடலுக்கு நடுவே இருப்பதில்லை. துவாரகை ஒன்று வேறு பொருள் இல்லை. குழந்தைகள், நீங்கள் எல்லாவற்றையும் காட்சியில் பார்த்திருக்கிறீர்கள். ஆரம்பத்தில் இந்த சந்தேஷி மற்றும் குல்ஜார் அதிக காட்சிகளை பார்த்தார்கள். இவர்கள் பெரிய பாகத்தை நடித்தார்கள். ஏனென்றால் பட்டியில் குழந்தைகளை மகிழ வைக்க வேண்டியிருந்தது. அதனால் காட்சிகளால் அதிகமாக மகிழ வைத்தார். பிறகு கடைசியிலும் அதிகமாக மகிழ வைப்பேன் என்று தந்தை சொல்கிறார். அந்த பாகமே வேறு. நாங்கள் எதை பார்த்தோமோ அதை நீங்கள் பார்க்கவில்லை என்ற பாடலும் இருக்கிறது. நீங்கள் சீக்கிரமாக காட்சிகளை பார்த்து கொண்டே இருப்பீர்கள். பரீட்சையின் நாள் நெருங்கி வரும்பொழுது நான் எத்தனை மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெறுவேன் என்பது தெரிந்துவிடும். உங்களுடைய இதுவும் படிப்பாக இருக்கிறது. இப்போது நீங்கள் ஞானம் நிறைந்தவர்களாக அமர்ந்திருக்கிறீர்கள். எல்லோரும் முழுமையாக இருப்பதில்லை. பள்ளிக்கூடத்தில் எப்போதும் வரிசைப்படி இருப்பார்கள். இதுவும் ஞானம். மூலவதனம், சூட்சுமவதனம், 3 உலகங்களின் ஞானம் உங்களிடம் இருக்கிறது. இந்த சிருஷ்டின் சக்கரம் உங்களுக்கு தெரியும். இது சுற்றி கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு என்ன ஞானத்தை கொடுத்திருக்கிறேனோ அதை வேற யாரும் புரிய வைக்க முடியாது என்று தந்தை சொல்கிறார். உங்கள் மீது எல்லையற்ற திசை அமர்ந்திருக்கிறது. ஒருவர் மீது குரு திசை இருக்கிறது. ஒருவர் மீது ராகு திசை அமர்ந்தால் சென்று சண்டாளர் போன்றோர் ஆவார். இது எல்லையற்ற திசை, அது எல்லைக்கு உட்பட்ட திசை. எல்லையற்ற தந்தை எல்லையற்ற விஷயங்களை சொல்கிறார். எல்லையற்ற ஆஸ்தி கொடுக்கிறார். குழந்தைகள், உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். நீங்கள் பல முறை ராஜ்யத்தை பெற்று இழந்திருக்கிறீர்கள். இது முற்றிலும் உறுதியான விஷயமாக இருக்கிறது. நத்திங் நியூ. அதனால் நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இல்லை என்றால் மாயா திணற வைக்கும். நீங்கள் எல்லோரும் ஒரு காதலரின் காதலியாக இருக்கிறீர்கள். எல்லா காதலிகளும் அந்த ஒரு காதலரை நினைவு செய்கிறார்கள். அவர் வந்து அனைவருக்கும் சுகத்தை கொடுக்கிறார். அரைக்கல்பம் அவரை நினைவு செய்தீர்கள். இப்போது அந்த தந்தை கிடைத்திருப்பதால் எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. சதா மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நத்திங் நியூ பாடத்தை உறுதி செய்ய வேண்டும். எல்லையற்ற தந்தை நமக்கு எல்லையற்ற அரச பாக்கியத்தை கொடுக்கிறார். இந்த மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். 2. ஞானத்தின் நல்ல நல்ல பாடலை கேட்டு தன்னை புத்துணர்வு பெற வைக்க வேண்டும். அதன் அர்த்தத்தை கண்டுபிடித்து பிறருக்கு சொல்ல வேண்டும். வரதானம். மாயாவின் உறவுகளை டைவர்ஸ் செய்துவிட்டு தந்தையின் சம்பந்தத்தில் உறவு வைத்து மாயாவை வென்றவர், மோகத்தை வென்றவர் ஆகுக. இப்போது நினைவில் பழைய ஒப்பந்தத்தை கேன்சல் செய்து சிங்கிள் ஆகுங்கள். ஒருவர் பிறருக்கு நன்றாக ஒத்துழைப்பு கொடுங்கள். எனினும் கம்பேனியனாகாதீர்கள். ஒருவரை கம்பேனியனாக மாற்றினால் மாயாவின் உறவுகள் டைவர்ஸ் ஆகிவிடும். மாயாவை வென்று மோகத்தை வென்று வெற்றி பெறுவீர்கள். ஒருவேளை கொஞ்சமாவது யார் மீது மோகம் ஏற்பட்டால் தீவிர முயற்சி செய்பவராக ஆவதற்கு பதிலாக சாதாரண முயற்சி செய்பவராவீர்கள். அதனால் என்ன நடந்தாலும் சரி, எப்படி நடந்தாலும் சரி, மகிழ்ச்சியில் ஆடிக்கொண்டே இருங்கள். இறைக்கு மரணம், பேடனுக்கு கொண்டாட்டம் என இருப்பதே மோகமற்ற நிலை. இப்படி மோகமற்றவராக இருப்பவரே வெற்றி மாலையின் மணியாக மாற முடியும். ஸ்லோகன். தவத்தின் சிறப்பால் வைரத்தின் பிரகாசத்தை அதிகமாக்குங்கள். அவ்வியக்த செய்கை. ஏகாந்த பிரியராகுங்கள். ஒற்றுமையும் ஒருமுகத்தையும் கொண்டு வாருங்கள். ஒவ்வொரு குழந்தையும் ஒரே ரசனை உயர்ந்த ஸ்திதியின் ஆசனத்தாரி. ஏகாந்தவாசி அசரீரி. ஒற்றுமையை ஸ்தாபனை செய்யும் ஏக்நாமி. யக்னாமியின் அவதாரமாக வேண்டும். ஒருவர் பிறரின் சிந்தனையை புரிந்து மரியாதை கொடுக்க வேண்டும். ஒருவர் பிறருக்கு சைகை கொடுத்து கொடுக்கல் வாங்கல் செய்து உங்கள் குழுவின் சக்தி சொரூபத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் உங்கள் குழுவின் ஒற்றுமை சக்தி முழு பிராமண குடும்பத்தையும் குழுவில் கொண்டு வர நிமித்தம் ஆக்கும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.